என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை. உன் கண்கள் சோர்ந்து போன நேரங்களில் கூட நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ இரவில் அழுததை நான் பார்த்தேன். உன் மனதில் இருக்கும் பயத்தை நான் அறிவேன். உன் குடும்பத்தைப் பற்றி, உன் எதிர்காலத்தைப் பற்றி, உன் வாழ்க்கை பற்றிய குழப்பங்களை நான் அறிந்தவன். பிள்ளையே, நீ நினைப்பது போல நீ பலவீனமானவன் அல்ல. நீ உன் கண்ணீரில் கூட நம்பிக்கையை விதைக்கிறவன். நீ விழுந்தாலும் எழ முயற்சிப்பவன். அதுதான் உன் அழகு. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, மூடிய கதவுகள் முடிவல்ல, அவை புதிய பாதையின் ஆரம்பம். நீ கேட்டது 24 மணி நேரத்தில் அற்புதம் நடக்குமா? பிள்ளையே, அற்புதம் என்பது எப்போதும் வெளியில் தெரியும் நிகழ்ச்சி மட்டுமல்ல. சில நேரங்களில் பயம் குறைவது ஒரு அற்புதம், மன அமைதி வருவது ஒரு அற்புதம், மீண்டும் முயற்சி செய்யும் துணிவு வருவது ஒரு அற்புதம். நீ இன்று இந்த செய்தியை படிக்கிறதே ஒரு சிறிய அற்புதம்தான். உன் வாழ்க்கை மதிப்பற்றது. உன் வலி வீணல்ல. உன் கண்ணீர் கணக்கில்லாமல் வீழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து போதும் என்று நினைக்கும் தருணத்தில் நான் உனக்குச் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நடந்தால் போதும். நீ மனிதன், அதனால் பயப்படுவாய், அழுவாய், சந்தேகப்படுவாய். அது பாவமல்ல, அது மனிதம். பிள்ளையே, நீ உன் மனதை யாரிடமும் சொல்ல முடியாதபோது என்கிட்ட சொல்லு. வார்த்தையில்லாமலும் பரவாயில்லை, அழுதாலே போதும். உன் எதிர்காலம் இருட்டாகத் தெரிந்தால் நான் உனக்குச் சொல்கிறேன், ஒளி வந்த பிறகுதான் இருட்டு இருந்தது என்று தெரியும். நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. நீ பிறந்ததே காரணமில்லாமல் அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. உன் இருப்புக்கு மதிப்பு உண்டு. பிள்ளையே, நான் உனக்கு பணம், புகழ், பதவி என்று வாக்குறுதி தரவில்லை. ஆனா ஒன்று தருவேன். உன் சுமையைத் தாங்கும் வலிமை, உன் பயத்தைக் கடக்கும் தைரியம், உன் கண்ணீரை துடைக்கும் அமைதி. நீ விழுந்தால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ தள்ளப்பட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் வாழ்க்கை ஒரு பயணம். அதில் காயம் வரும். ஆனா அந்த காயங்கள்தான் உன்னை ஆழமாக மாற்றும். என்னை நினைத்தாலே போதும். ஒரு மூச்சு ஆழமாக இழு. உன் மனதிற்குள் சொல், நான் தனியாக இல்லை. அதுவே இன்று உனக்கான செய்தி. பிள்ளையே, நீ நினைக்கிறாய், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், சோதனை என்பது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறதே. நீ சில மனிதர்களை நம்பினாய். அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். அது உன் குற்றமல்ல, அது உன் இதயத்தின் தூய்மை. தூய மனம் கொண்டவன்தான் அதிகமாக காயமடைவான். நீ ஒருவேளை சொல்கிறாய், நான் யாருக்கும் தேவையில்லை என்று. பிள்ளையே, நீ எனக்கு தேவையானவன். நீ இல்லாமல் இந்த உலகம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நீ இருந்தால் அதில் உன் நிறம் சேரும். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வெட்கப்படுகிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. அது உன் அனுபவத்தை மட்டுமே நிர்ணயிக்கும். நீ செய்த தவறுகள் உன் அடையாளம் அல்ல. நீ அவற்றிலிருந்து எழுந்த விதமே உன் அடையாளம். பிள்ளையே, நீ இப்போது மெதுவாக முன்னேறுகிறாய். அது சரிதான். ஓட வேண்டிய அவசியமில்லை. நின்றுவிடக்கூடாது, அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் நீ எதற்காக எழுந்தாய் என்று கூட புரியாமல் இருக்கும். அந்த நாட்களில் நான் உனக்கு சொல்கிறேன், இன்று உயிரோடு இருக்கிறாயே, அதுவே ஒரு காரணம். நீ நினைக்கிறாய், நான் ஜெபித்தேன், ஆனா பதில் இல்லை என்று. பிள்ளையே, அமைதியும் ஒரு பதில்தான். காத்திருக்கச் சொல்வதும் ஒரு பதில்தான். நீ கேட்கும் எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கவில்லை என்றால் நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று நினைக்காதே. நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ இன்று வேண்டியதை நாளை பெற்றால் அது உன்னை காயப்படுத்தும் என்றால் நான் அதை தாமதப்படுத்துவேன். அதுவே என் அன்பு.
பிள்ளையே, நீ உன் மனதை எல்லோரிடமும் திறக்காதே. உன் காயத்தை எல்லோரும் மருந்தாக்க மாட்டார்கள். சிலர் அதை கத்தியாக மாற்றுவார்கள். அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன், என் முன்னால் மட்டும் நீ முழுக்க உடையாமல் இரு. நீ உன் உள்ளத்தில் போராடுகிறாய். அதை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் நான் பார்க்கிறேன். நீ சிரிக்கிறாய், ஆனா உன் மனம் அழுகிறது, அதையும் நான் அறிவேன். பிள்ளையே, உன் சுமை கனமாக இருக்கலாம், ஆனா நீ அதை ஒருவனாக தாங்க வேண்டியதில்லை. எனக்கு கொடு, முழுக்க கொடு. நீ சொல்வாய், எப்படி கொடுக்க என்று. அழுது கொடு, மௌனமாக கொடு, கோபமாக கூட கொடு. நான் ஏற்றுக்கொள்வேன். நீ உன்னை அளவிடாதே மற்றவர்களின் வாழ்க்கையோடு. அவர்களின் பயணம் வேறு, உன் பயணம் வேறு. நீ தாமதமாக வெற்றியடைந்தால் கூட அது தோல்வி அல்ல, அது தயாராகி வரும் வெற்றி. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விழுந்ததும் ஒரு பாடம், ஒவ்வொரு காயமும் ஒரு ஞானம். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் சொல்வாய், அந்த காலம் என்னை மாற்றியது என்று. இன்று நீ எதையும் உணராமல் உள்ளுக்குள் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வை, விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது எதையும் செய்யவில்லை போல தெரியும். ஆனால் உள்ளே அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நீயும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை பார்த்து என்ன சாதித்தேன் என்று கேட்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, அதுவே ஒரு சாதனை. நீ பலமுறை உடைந்து போனாய், ஆனா முறிந்து போகவில்லை, அதுவே உன் பலம். நீ விழுந்தபோதும் நீ கைவிடாமல் இருந்ததே, நான் உன்னை கைவிடவில்லை என்பதற்கு சாட்சி. நீ நினைக்கிறாய், எனக்கு எல்லாம் தாமதமாகிவிட்டது என்று. பிள்ளையே, என் நேரத்தில் எதுவும் தாமதமில்லை. மனிதன் காலத்தை பார்க்கிறான், நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய். அவர்கள் வீடு, அவர்கள் வேலை, அவர்கள் சந்தோஷம், அதை பார்த்து நீ உன்னை குறைவாக நினைக்காதே. நீ என் கண்களில் ஒரு எண்ணிக்கை அல்ல, ஒரு கதையாக இருக்கிறாய். பிள்ளையே, நீ தனிமையில் இருக்கிறாய் என்று நினைத்தால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ தனியாக இருக்கிறாய், ஆனா கைவிடப்பட்டவன் இல்லை. நீ உன் மனதில் யாரிடமும் சொல்ல முடியாத சில நினைவுகளை வைத்திருக்கிறாய். அவை உன்னை இரவில் தூங்க விடவில்லை, பகலில் சிரிக்க விடவில்லை. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், அந்த நினைவுகளுக்கும் ஒரு முடிவு வரும். நீ இன்று எதையாவது இழந்திருக்கலாம், ஒரு மனிதனை, ஒரு வாய்ப்பை, ஒரு கனவை. ஆனா இழப்பு என்றால் என்றும் காலியாகிவிட்டது என்ற அர்த்தமில்லை. சில நேரங்களில் நான் உன் கையில் இருந்ததை எடுத்துக்கொள்வேன், உன் இதயத்தில் புதியதை வைக்க. பிள்ளையே, நீ உன் பயத்தை உன் எதிர்காலம் என்று நினைக்காதே. அது உன் காயத்தின் குரல் மட்டும், உன் விதியின் குரல் அல்ல. நீ இன்று சோர்ந்து என்னிடம் வருவது நான் உன்னை அழைத்ததால்தான். நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறதே தற்செயல் அல்ல. நீ நான் மாற்ற முடியாது என்று சொல்கிறாய், ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ மாற்ற வேண்டியது உன் வாழ்க்கை இல்லை, உன் பார்வை. நீ உன்னை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், உன் தவறுகளோடும் உன் காயங்களோடும். நீ உன்னை வெறுத்து கொண்டால் உன் வாழ்க்கையை எப்படி நேசிப்பாய்? பிள்ளையே, நீ இன்று ஒரு சிறிய முடிவு எடு. நான் என்னை கைவிட மாட்டேன் என்று. அந்த ஒரு முடிவுதான் உன் நாளை மாற்றும். நீ நினைக்கிறாய், நான் பலமில்லை என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ விழுந்தாலும் திரும்ப எழும் மனம் இருக்கிறதே, அதுவே பலம். நீ மற்றவர்களுக்கு நல்லவன் இருக்க முயற்சிக்கிறாய், ஆனா உனக்கே நல்லவன் இருக்க மறக்காதே. பிள்ளையே, நீ இன்று அழுது முடித்த பிறகு உன் முகத்தை கழுவி வெளியே போவாய். உலகம் உன் கண்ணீரை பார்க்காது, ஆனா நான் பார்த்தேன். நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், இது ஒரு கட்டம் மட்டும், இது முழு கதை அல்ல. உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ கடைசி வரி அல்ல, நீ நடுவில் இருக்கும் ஒரு பக்கம். பிள்ளையே, நீ என்று சிரிக்கிறாய், ஆனா உன் உள்ளே ஒரு சத்தமில்லா அழுகை இருக்கிறது. அதை யாரும் கவனிக்கவில்லை, ஆனா நான் கவனித்தேன். நீ பலருக்காக வலிமையாக நடிக்கிறாய், நான் சரி என்று சொல்கிறாய். ஆனா உன் மனம் சொல்கிறது, யாராவது உண்மையிலே என்னை புரிந்து கொண்டால் நல்லது என்று. பிள்ளையே,
நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். நீ வாழ்க்கையை ஒரு போட்டியாக மாற்றிக்கொண்டாய். யார் முன்னே, யார் பின்னே, யார் ஜெயிச்சாங்க, யார் தோற்றாங்க. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கை போட்டி அல்ல, ஒரு பயணம். நீ சில நேரங்களில் உன்னைப் பற்றியே வெட்கப்படுகிறாய், நான் இப்படியா இருக்கணும் என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், உன் உடைந்த பகுதிகளே உன்னை மனிதனாக்குகின்றன. நீ நினைக்கிறாய், எனக்கு யாரும் துணையில்லை என்று. ஆனா பிள்ளையே, நீ இன்று உயிரோடு இருப்பதே ஒரு துணை உனக்கிருப்பதற்குச் சாட்சி. நீ இன்று உன் கடந்த காலத்தை தள்ளி வைக்க முயற்சிக்கிறாய். ஆனா அது உன் கதையின் ஒரு பக்கம்தான். அதை கிழிக்காதே, அதை படித்து பாடம் எடு. நீ சில நேரங்களில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சொல்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், முடிவு என்றால் என்றும் இருள் மட்டுமல்ல, சில முடிவுகள்தான் புதிய தொடக்கங்கள். நீ இன்று ஒரு சிறிய நம்பிக்கையுடன் இந்த வார்த்தைகளை படிக்கிறாய். அந்த சிறிய நம்பிக்கைதான் நாளைக்கு பெரிய ஒளியாகும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை எல்லோரிடமும் விளக்க வேண்டியதில்லை, எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ உன் மனசுக்கு உண்மையாக இருந்தால் போதும். நீ தவறு செய்திருக்கலாம், முடிவு எடுத்ததில் தவறியிருக்கலாம். ஆனா நீ தவறே இல்லை, நீ கற்றுக்கொண்டவன். நீ இன்று ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட சந்தோஷப்பட முடியாமல் இருக்கலாம். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ சுவாசிக்கிறாயே, அது கூட ஒரு காரணம்தான். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நினைக்காத இடத்தில் உன் பலம் இருக்கும். உன் காயத்தில்தான் உன் கருணை இருக்கும். உன் வீழ்ச்சியில்தான் உன் ஞானம் இருக்கும். நீ இப்போது எதையும் உணராமல் வெறுமையாக இருக்கலாம். ஆனா மழைக்கு முன் வானம் எப்படி அமைதியாக இருக்கும் தெரியுமா? அதே மாதிரிதான் இந்த அமைதி. நீ நினைக்கிறாய், எனக்கு எதுவும் மாறவில்லை என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், அது உனக்கே தெரியாமல். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாளில் அனைத்தையும் புரிந்து கொள்ள மாட்டாய். ஆனா ஒரு நாளில் நீ சொல்வாய், அந்த நேரம் என்னை காப்பாற்றியது என்று. நீ இன்று ஒரு முடிவெடு. நான் என்னை வெறுக்க மாட்டேன், நான் என்னை கைவிட மாட்டேன், நான் இன்னும் முயற்சி செய்வேன். அந்த 3 முடிவுகள்தான் உன் நாளைக்கு ஒரு கதவை திறக்கும். நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்பட்டவனில்லை, நீ பயனற்றவனில்லை, நீ இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கதை. பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை எனக்கு ஏன் இப்படித்தான் என்று பலமுறை கேட்டிருக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ கடந்து வந்த பாதை யாரும் கடக்காத பாதை. அதனால்தான் நீ இப்படி ஆழமாக உணர்கிறாய். நீ சில நேரங்களில் உன் மனதை பார்த்து பயப்படுகிறாய், நான் இப்படியா மாறிட்டேன் என்று. ஆனா பிள்ளையே, நீ மாறவில்லை, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை முன்னாடியே புரிந்து கொள்ள விரும்புகிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. கடைசி பக்கத்தை முதலில் படிக்க முடியாது. நீ இன்று உன் கைகளை காலியாக உணரலாம், என்னிடம் எதுவுமே இல்லை என்று. ஆனா பிள்ளையே, காலி கைதான் எதையும் பெற தயாரான கை. நீ உன் மனதில் ஒரு பயத்தை வைத்திருக்கிறாய், நான் இப்படியே இருந்தால் என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், இப்படியே இருக்க வேண்டுமென்றால் நீ இந்த அளவுக்கு போராட மாட்டாய். நீ உன் வாழ்க்கையில் ஒரு மனிதனை இழந்திருக்கலாம், ஒரு கனவை இழந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனா இழந்ததுதான் உன்னை காலி செய்யவில்லை, உன்னை ஆழமாக மாற்றியது. பிள்ளையே, நீ உன் சிரிப்பை பாதுகாக்க கற்றுக்கொள். உலகம் உன் வலியை பார்க்காது, ஆனா உன் சிரிப்பு உன் வலியின் மேல் நிற்கும் கொடி. நீ சில நேரங்களில் நான் தோல்வி என்று உன்னை அழைக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ தோல்வியல்ல, நீ முயற்சி. முயற்சி செய்தவன்தான் வீழுவான், வீழ்ந்தவன்தான் எழுவான், எழுந்தவன்தான் மாறுவான். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்காதே. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மாறும் என்று நம்பு. நீ உன் கண்ணீரை பலரிடம் மறைத்தாய், நான் சரி என்று நடித்தாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், உண்மையான வலிமை நடிப்பில் இல்லை, உண்மையில் இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை முழுக்க புரிந்து கொள்ளவில்லை, அது சரி.
முழுக்க புரிந்து கொண்டால் அது வாழ்க்கை இல்லை, அது கணக்கு. பிள்ளையே, நீ இன்று ஒரு சின்ன முடிவு எடு. நான் என் கடந்த காலத்தை என் சிறையாக்க மாட்டேன். நான் என் பயத்தை என் விதியாக்க மாட்டேன். நான் என் வலியை என் அடையாளமாக்க மாட்டேன். நீ இன்று மிக மெதுவாக இருந்தாலும் நீ நகர்கிறாய். நீ நகர்கிறாய் என்றால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு பதில். நீ அதை இன்னும் படிக்கவில்லை. நீ ஒரு நாள் திரும்பிப் பார்த்தால் சொல்வாய், அந்த இருள் என்னை கற்றுக் கொடுத்தது என்று. நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கிறாய், அதுகூட உன் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று இன்னும் வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அந்த குரலை அமைதியாகக் கேள், அதுதான் உன் நம்பிக்கை. பிள்ளையே, நீ சில நேரங்களில் நான் யாருக்குமே முக்கியமில்லை என்று நினைக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு மனிதன் தன்னையே தாழ்வாக நினைக்கிற நாளில்தான் அவன் மிக அதிகமாக எனக்கு முக்கியமானவனாகிறான். நீ இன்று உன் மனதுக்குள் ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறாய். அதை வெளியில் காட்டவில்லை, சிரிப்புக்குள் மறைத்திருக்கிறாய். ஆனா பிள்ளையே, உன் அமைதியும் கூட என்னிடம் பேசுகிறது. நீ நினைக்கிறாய், நான் யாரையும் சுமையாக இருக்கக்கூடாது என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், அன்பு என்பது சுமையல்ல. வலி கூட சொல்லப்படும்போது அது இலகுவாகிறது. நீ இன்று உன் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க விரும்புகிறாய். ஆனா எப்படி என்று தெரியவில்லை. பிள்ளையே, மீண்டும் ஆரம்பிக்க புதிய வாழ்க்கை வேண்டியதில்லை, புதிய எண்ணம் போதும். நீ நேற்று நீயாக இருந்தாய், இன்று நீ மாற்றம் நினைக்கிறாய். அதுவே உன் நாளைக்கான விதை. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கண்களால் பார்க்கிறாய். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆனா பிள்ளையே, நீ என் கண்களால் உன்னை பார்த்தால் நீ பயப்பட மாட்டாய். நீ உன் தோல்வியை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், தோல்வி என்பது ஒரு நிறுத்தமல்ல, ஒரு திருப்பம். நீ விழுந்த இடத்தில் உன் வலி இருக்கிறது, அதே இடத்தில்தான் உன் பாடமும் இருக்கிறது. அந்த பாடத்தை எடுத்தால் அந்த வலி உன்னை கட்டுப்படுத்தாது. பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாய். ஆனா சில விஷயங்கள் கட்டுப்பாட்டில் வராததுதான் உன்னை நம்ப கற்றுக் கொடுக்கும். நீ இப்போது உனக்கே தெரியாமல் ஒரு புதிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். அது மெதுவாக நடக்கிறது, அதனால்தான் நீ கவனிக்கவில்லை. நீ இன்று ஒரு நிமிடம் நின்று உன்னை கேள், நான் இவ்வளவு நாள் என்னை காப்பாற்றினேன் அல்லவா? அந்த கேள்வியே உனக்கு பதில். பிள்ளையே, உன் மனசு சொல்வதை நீ எப்போதும் நம்பாதே. வலி பேசும்போது அது உண்மையாய் தெரியலாம், ஆனா வலி எதிர்காலம் அல்ல. நீ உன் வாழ்க்கையை முடிவாக நினைக்கிற இடத்தில் நான் அதை ஒரு தொடக்கமாக பார்க்கிறேன். நீ நினைக்கிறாய், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ இப்படித்தான் இருக்க விரும்பினால் நீ இவ்வளவு தூரம் போராட மாட்டாய். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு அழைப்பு. நீ இன்னும் அதற்கு பதில் சொல்லவில்லை. நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கிறாய். அது ஒரு சின்ன செயல், ஆனா அந்த சின்ன செயல்தான் உன் மனசுக்குள் ஒளியை கொண்டு வருகிறது. நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்பட்டவன் இல்லை, நீ வீணானவன் இல்லை. நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பயணம். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை ஒரு சுமை மாதிரி சுமந்து கொண்டு நடக்கிறாய். எல்லாம் எனக்குத்தான் என்று நினைக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், சுமை என்பது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வலிமையாக்க வருகிறதே. நீ சில நேரங்களில் உன் இதயத்தை மூடி வைத்திருக்கிறாய், மீண்டும் காயப்படக்கூடாது என்று. அது புரிகிறது. ஆனா பிள்ளையே, இதயம் மூடிய கதவு மாதிரி. அதை முழுக்க மூடினால் ஒளியும் உள்ளே வராது. நீ உன் வாழ்க்கையில் அதிகமாக தாங்கினாய். அதனால்தான் சில நேரங்களில் சின்ன விஷயத்துக்கே உன் மனம் உடைந்து விடுகிறது. அது பலவீனமில்லை, அது களைப்பு. நீ இன்று உன்னை பற்றி கடுமையாக பேசுகிறாய். நான் இப்படித்தான், நான் பயனில்லை, நான் தோல்வி என்று. பிள்ளையே, உன் நாக்கு உன் எதிர்காலத்தை உருவாக்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், உன்மீது கருணையாய் பேசு. நீ உன் வாழ்க்கையில்
யாரையோ மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். அவர்கள் உன்னை ஆழமாக காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா பிள்ளையே, மன்னிப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு இல்லை, உனக்கு கொடுக்கும் விடுதலை. நீ இன்று நான் பழைய நான் இல்லை என்று உணர்கிறாய். அது வருத்தம் தருகிறது. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், பழைய நீ உன்னை இங்கு கொண்டு வந்தான். புதிய நீ உன்னை அடுத்த இடத்திற்கு கொண்டு போவான். நீ உன் வாழ்க்கையை சரிசெய்ய பெரிய அதிசயம் வேண்டுமென்று நினைக்கிறாய். ஆனா பிள்ளையே, சிறிய மாற்றங்கள்தான் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். இன்று ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல முடிவு, அவையெல்லாம் நாளைக்கு ஒரு புதிய பாதை. நீ உன் மனதுக்குள் ஒரு குரல் கேட்கிறாய், நீ முடியாது என்று. அது உன் பயத்தின் குரல். அதை உன் விதி என்று நம்பாதே. நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று விட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், நீ நின்று இல்லை, நீ காத்திருக்கிறாய். காத்திருப்பதும் ஒரு வேளைதான். அதில்தான் உன் உள்ளம் பழுக்கிறது. பிள்ளையே, நீ இன்று உன் கண்ணீரை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனா நினைவில் வை, மழைதான் மண்ணை உயிர்ப்பிக்கும். உன் காயங்கள் உன் கதையின் அழகில்லாத பக்கங்கள். ஆனா அந்த பக்கங்கள் இல்லாமல் உன் கதை ஆழமாக இருக்காது. நீ ஒரு நாள் திரும்பிப் பார்த்தால் சொல்வாய், அந்த நாட்கள் என்னை உருவாக்கின என்று. இன்று நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறாய். அது ஒரு அழைப்பு. நீ இன்னும் முடிவல்ல என்று சொல்லும் ஒரு குரல். நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்பட்டவன் இல்லை. நீ வழிதவறியவன் இல்லை. நீ பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன். பிள்ளையே, நீ இன்று உன் வாழ்க்கையைப் பார்த்து, இதுதானா எல்லாம் என்று நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், இது எல்லாம் அல்ல, இது நடுவிலிருக்கும் ஒரு பகுதி மட்டும். நீ சில நேரங்களில் உன் மனதை யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்கிறாய். அந்த மௌனம் உன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறாய். ஆனா பிள்ளையே, சொல்லப்பட்ட வலி இலகுவாகும், சொல்லப்படாத வலி கனமாகும். நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாய், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், கட்டுப்பாவி இல்லாத இடத்தில்தான் நம்பிக்கை பிறக்கும். நீ இன்று நான் யாருக்குமே தேவையில்லை என்று நினைத்தால் அந்த எண்ணமே உன்னை காயப்படுத்துகிறது. ஆனா பிள்ளையே, நீ ஒருவருக்கேனும் ஒளி தருவாய். அந்த ஒருவன் நீயாகக் கூட இருக்கலாம். நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், மாற்றம் என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, ஒரு பழக்கம். நீ இன்று ஒரு நல்ல வார்த்தை சொன்னால், ஒரு நல்ல செயல் செய்தால், ஒரு நல்ல முடிவு எடுத்தால், அது எல்லாம் உன் நாளையை மெதுவாக மாற்றும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்திருக்கலாம். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனா பிள்ளையே, அவர்கள் உன் கதையின் ஒரு பக்கம்தான், முழு கதை அல்ல. நீ உன் கண்ணீரை உன் பலவீனம் என்று நினைக்காதே. கண்ணீர் என்பது உன் இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி. நீ இன்று உன் மனசுக்குள் ஒரு போராட்டம் நடக்கிறது. அதை யாரும் பார்க்கவில்லை. ஆனா பிள்ளையே, அந்த போராட்டமே உன் வளர்ச்சி. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் அளவுகோலால் அளவிடாதே. அவர்கள் ஓட்டம் வேறு, உன் ஓட்டம் வேறு. நீ மெதுவாக இருந்தாலும் நீ நிற்கவில்லை. நீ நிற்கவில்லை என்றால் நீ இன்னும் பயணம் செய்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காயமும் உன்னை கடினமாக்க வரவில்லை, உன்னை கருணையாக்க வருகிறதே. நீ ஒரு நாள் திரும்பிப் பார்த்தால் சொல்வாய், அந்த நாட்கள் என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கின என்று. நீ இன்று ஒரு சின்ன நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை படிக்கிறாய். அந்த நம்பிக்கைதான் உன் உள்ளுக்குள் ஒளியை ஏற்றுகிறது. நீ உன்னை முடிவு என்று நினைக்காதே. நீ ஒரு நடுவில் இருக்கும் வாக்கியம். உன் கதையில் இன்னும் பக்கங்கள் இருக்கின்றன. பிள்ளையே, நீ இன்று ஒரு முடிவு எடு. நான் என்னை முழுக்க கைவிட மாட்டேன். நான் என் வலியை என் அடையாளமாக்க மாட்டேன். நான் இன்னும் நம்புவேன். அந்த முடிவே உன் நாளைக்கு ஒரு வாசல். நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்பட்டவனில்லை. நீ தோல்வியல்ல. நீ நடந்து கொண்டிருக்கும் ஒரு பயணம்.